எனக்கு அழ வருங்க. என் பிள்ளைங்க இது எனக்கு தலை புள்ள ஆகுது. அவர் நல்ல நிலைமைக்கு வந்தால் போதும். இனிமே வருவார். வந்துட்டாருன்னு வச்சுக்க, இனிமே இருக்கிற தலைமுறைங்க அவருக்கு தான் ஓட்டு. ஆனால் அவர் வந்தங்க நல்லது செய்வார். எங்களுக்கு செய்வானா, நாட்டுக்கு நல்லது செஞ்சா போதும். அழ வைக்கிறீங்க. ரொம்ப நினைச்சாலுமே அழதான் வச்சாங்க. அவருக்கு எவ்வளோலாம் சோதனை கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் இப்போதைக்கு அப்பா புள்ள சரி கிடையாதுங்க. ரொம்ப முண்ட கலப்பிங்களா இருக்காங்க. ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. அவங்க தேவையே இல்லை. இந்த பையன் வந்ததுலேருந்து அவங்க அப்பனும் கெட்டு போயிட்டான். வேறு முக ஸ்டாலினும் கெட்டு போயிட்டான். அதனால எங்களுக்கு ரொம்ப அவங்கள நினைச்சாலுமே அந்த மாதிரி அவர் வந்தங்க நல்லது செய்வார். எங்களுக்கு செய்வானா, நாட்டுக்கு நல்லது செஞ்சா போதும். பேசும்போது ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குறீங்க. எனக்கு அழ வருங்க. என் பிள்ளைங்க இது தலை பிள்ளைங்க எனக்கு தலை புள்ள ஆகுது. என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல. அவர் நல்ல நிலைமைக்கு வந்தால் போதும். இனிமே வருவார். வந்துட்டாருன்னு வச்சுக்க, இனிமே இருக்கிற தலைமுறைங்க அவருக்கு தான் ஓட்டு. அவங்கதான் ரொம்ப மெயினா இருக்கு. பல பிரச்சனைகள்லாம் வருது, எப்படி பாக்குறீங்க? என்ன பண்றது எல்லாம் பார்த்து எங்க போடுறாங்க. அப்புறம் வாயில வருது. சரியில்லைங்க. ஒரு டிவியில் கூட ஒரு படம் போட மாட்டாங்க. அதுவும் எப்போவும் ஒரு வாட்டி போடுறோம். எந்த படமும் போட மாட்டாங்க. எதுவும் பார்க்க முடியல. பென்ட்ரைவ் வச்சு நாங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. என் பிள்ளைய பார்க்காம தான் எனக்கு தூப்பாரு. எல்லா படமும் பிடிக்குங்க. எனக்கு ஆதியிலேருந்தா பிடிக்குங்க. எனக்கு ஆதியிலேருந்தே எனக்கு பிடிக்கும். என்ன எங்கள் வீட்டுக்காரர் கூட என் பிள்ளைய நினச்சி அவர் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இறந்து போயிட்டார். வயதுக்கு இல்லை, அவர் இறந்து போயிட்டார். அவர் இருந்திருந்தாக்கா இந்த மாதிரிலாம் பார்த்துருந்தாருன்னா தாங்க மாட்டார். அவ்வளோ உயிரை வச்சிருந்தார் விஜய் மேலே. பல பேருக்கு ஓட்டு போட்டு போடுறீங்க. தலைவர்களை பார்த்துருப்பீங்க. பல தலைவர்கள் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்கான என்ன காரணம்? அவங்க சரியில்லைங்க. யாருமே சரியில்லைங்க. யாருமே சரி கிடையாது. அதான் சொன்னேனே, அப்பா அவங்க பிள்ளையும் அவ்வளோ சதி பண்ணுறாங்க. இந்த இடம் குட்டை இடம் தேவையாங்க. இந்த வர வழியிலலாம் எவ்வளோ பெரிய இடம் இருக்குது. அங்கே கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன நிலைமைக்கு போவாங்கன்னு தெரியாது. இப்போ அவங்க குடும்ப சுற்றியும் தலையிடுறாங்க. அவர் எப்படியாப்பட்டவருன்னு எங்களுக்கு தெரியும். இவங்க சொல்லி ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது. அவங்க அவங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு அவங்க அப்பா வீட்டில் போய் இருக்காங்க. வாய்ப்பு அவங்கள இப்போ நோண்டாக்கா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. அவங்க நிம்மதியை கிடைக்கிறதுக்குன்னே வந்திருக்கானுங்க இந்த படுபாங்க. அவ்வளோதாங்க.